பிரைஸ் தி லார்ட். இயேசுவின் நாமத்தினால் உங்களை யாவரும் வாழ்த்துகிறேன். இந்த நாளுக்கூட இந்த நிகழ்ச்சி மூலியமாக உங்களை சந்திப்பது கர்த்தர் கொடுத்த இந்த கிருபைக்காக நன்றி செலுத்துகிறேன். ஒவ்வொரு நாளும் ஆண்டவருடைய வார்த்தையை நீங்க கேட்டுக்கொண்டு இருக்கிறீங்க. ஒரு பெரிய விடுதலை, ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை உங்க வாழ்க்கையில நீங்க காண்கிறீங்க என்று நான் கர்த்தருக்குள் விசுவாசிக்கிறேன். இந்த நாள்ல கூட ஆண்டவர் நம்மோட வேதத்துல இருந்து யோசுவா 1ஆம் அதிகாரத்துல 5ஆம் வசனம், ஜோஷுவா சாப்டர் 1:5 அங்க இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது, நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடனும் கூட இருக்கிறேன். ஆமென். இன்னைக்கு ஆண்டவர் உங்களே பார்த்து சொல்றாரு, நான் மோசையோடு இருந்தது போல நான் உன்னோடு இருக்கிறேன். யாருக்கு ஆண்டவர் இந்த வார்த்தை சொன்னாரு? நம்ம வேதத்துல பார்க்கும்போது யோசுவா குறித்து நம்ம வாசிக்கிறோம். யோசுவாக்கு மோசைக்கு அடுத்து அவருக்குள்ள ஒரு பயம் இருக்குது. இப்ப மோசை இல்ல, இதுக்கப்புறம் நம்ம ஜனங்கள் நம்ம எப்படி நம்ம நடத்த போறோம் அப்படின்னு சொல்லி யோசுவாக்குள்ள ஒரு பயம், ஒரு திகிலு. ஆனா ஆண்டவர் யோசுவா பார்த்து சொல்றாரு, யோசுவாவே நீ பயப்படாத, நான் எப்படி மோசையோடு இருந்தேனோ அதே போல நான் உன்னோடுன்னு இருக்கிறேன் என்று ஆண்டவர் சொல்றாரு. அதே போலதான் இன்னைக்கு நீங்களும் கலங்கி கொண்டு இருக்கிறீங்களா? இன்னைக்கு நீங்க பயந்து கொண்டு இருக்கிறீங்களா? என் வாழ்க்கை எப்படி இருக்குமோ, இல்ல வரப்போற நாட்கள் எப்படி இருக்குமோ, இல்ல என்னோட பிள்ளைகள் எப்படி இருக்குவாங்களோ, இல்ல என்னோட வேலைக்காரர் எப்படி இருக்குமோ, இல்ல அநேக திகையோடு இருக்கிறீங்களா? இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, என் அன்பு மகளே, என் அன்பு மகனே, நீ இது குறித்து என்ன பண்ணாத, பயப்படாத, நான் மோசையோடு இருந்தது போல நான் உன்னோடுன்னு இருக்கிறேன். இன்னைக்கு நீங்க எந்தெந்த காரியத்தை கொடுத்து நீங்க பயந்து கொண்டு இருக்கிறீங்களோ ஆண்டவர் சொல்றாரு, எல்லாமே ஆண்டவர் லகுவாக உங்களுக்கு மாற்றி கொடுப்பாரு. ஏன்னா நம்ம மோசை ஆராதிக்கிற தெய்வம் தான் நம்மளும் ஆராதிக்கிறோம். அப்ப மோசையோடு இருந்ததுதான் நம்ம கூட இருக்கிறாரு. ஆகையால இன்னைக்கு ஆண்டவர்கிட்ட உங்க காரியத்தை நீங்க சொல்லுங்க. இன்னைக்கு ஒருவேளை எனக்கு அநேக காரியம் குறித்து நீங்க பயப்படலாம், அநேக சிச்சுவேஷன் குறித்து பயப்படலாம். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, நான் கூட இருக்கிறதுனால நீங்க செய்யற காரியத்துல பெரிய ஆசீர்வாதம், ஒரு பெரிய செய்யும், உங்களுக்கு ஒரு பெரிய விடுதலை கர்த்தர் கொடுத்து இந்த நாளில கர்த்தர் உங்களை நடத்துவாராக. விசுவாசிக்கிறீங்களா? இந்த நாள் முழுவதும் ஆண்டவர்கிட்ட வெறி சொல்லுங்க, இசப்பா நீங்க என் கூட இருக்கிறீங்க, இசப்பா நீங்க என் கூட இருக்கிறீங்க. நீங்க சொல்ல சொல்ல இசப்பா உங்க கூடவே இருப்பாரு. நீங்க செய்கிறதான வேலை ஸ்தலத்துல இசப்பா உங்க ஹெல்ப் பண்ணுவாரு. ஒரு விசுவாசத்தோடு அப்படியே ஜெபம் பண்ணலாமா? கண்களை மூடலாமா? ஆண்டவரை நோக்கி கேளுங்க. ஆண்டவரே, நீங்க ஆண்டவரே இந்த நாள் எங்களுக்கு வாக்கு கொடுத்தது போல ஆண்டவரே சப்பா, நான் மோசையோடு இருக்கிறது போல ஆண்டவரே அப்பா உன்னோடு இருப்பேன் என்று சொன்னீங்களே சப்பா, அதை நான் நம்புறேன். இந்த நாள் முழுவதும் சப்பா நீங்க என் கூட இருங்க ஆண்டவரே. அப்பா நான் போற சிலத்துல சப்பா என் கூட இருங்க சப்பா. இசப்பா நான் செய்த வேலைகளே சப்பா என் கூட இருங்க சப்பா. ஆண்டவரே இந்த காரியத்துக்காக போறேன் அப்பா, எனக்கு பயமா இருக்கு சப்பா. இசப்பா ரெண்டு பேரும் என்ன பண்ணணும் தெரியாம இருக்கு ஆண்டவரே. ஆனா இசப்பா சொல்றேன், நான் கூட இருக்கிற, பயப்படாத, நீங்க விசுவாசத்தோட ஐசப்பா என் கூட இருங்கன்னு நீங்க சொல்லும் போது ஐசப்பா உங்க காரியங்களை ஐசப்பா ஒரு பெரிய ஜெயம் தருவாரு. ஆண்டவரே அப்பா, இந்த நாள் கூட இந்த வார்த்தையை நம்பி செபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் வாழ்க்கையில அற்புதம் செய்து ஆண்டவரே அதிசயங்களை செய்து ஒரு பெரிய விடுதலை கொடுத்து நீங்க அவங்க கூட இருக்கபடியா நாங்கள் செபிக்கிறேன். எங்கள் தேவன் அப்படி செய்து விட்டதுக்காக நன்றி. உங்க நாம மாற்றி மைப்பட்டுட்டோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். God bless you.